Today we are going to see the topic Civics Unit 4 Forms of Government. Forms of Government அப்படினது we are learned forms of government in the previous lesson itself. Today many countries of the world follow different types of government, but the modern world prefer democracy. First we see introduction. Government is the main agency of the state. It comprises of several members. There are classified into three organs. One is legislature, executive, judiciary. And government are classified into unitary forms of government, federal forms of government, parliamentary forms of government and presidential forms of government. நம்ம ஸ்டேட்டுக்கு மெயின் ஏஜென்சியே வந்து கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது நம்ம சிவிக்ஸ் யூனிட் 1லேயே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மாடர்ன் வேர்ல்டில் ப்ரிஃபர் பண்ணுறது டெமோக்ரஸி நம்மளுக்கு தெரியும். ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்லேயும் நிறைய இருக்குது. அரிஸ்டோக்ராசி இருக்குது, மொனார்கி இருக்குது, ஆலிகார்கி இருக்குது, அண்ட் தென் ஆட்டோக்ராசி இருக்குது, தியோக்ராசி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். பட் இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டில் ப்ரிஃபர் பண்ணுறது டெமோக்ரஸி அப்படின்னா. ஸோ இப்போ இந்த லெசன்ஸில் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, first unitary form of government. Unitary form of government means it's a sovereign state governed as a single entity. Single entity-யா வந்து ரூல் பண்ணுறது. அது ரூல் பண்ணுற கண்ட்ரி நேம்ஸ் பாரு. எக்ஸாம்பிள் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜப்பான், ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட், all power is vested in a single center and the constituent units. It's suitable for small countries only. No conflict of authority and responsibilities. Make prompt decision and take speedy action. Next thing is less expensive and amendment are easy. And the last unitary form of government is uniformity of law, policy and administration. அதாவது யூனிட்டி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அது எந்தெந்த கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜப்பான், ஸ்ரீலங்கான்னு சொல்லியிருக்கேன். அதாவது இது வந்து ஸ்மால் கண்ட்ரிஸுக்கு தான் இது சூட்டபிளான ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எந்த ஒரு அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கக்கூடியதில் எந்த ஒரு கன்ஃப்ளிக்ட், நோ கன்ஃப்ளிக்ட், அதாவது எந்த ஒரு சச்சரவும் வராத அளவுக்கு பார்த்துக்கக்கூடியது என்னென்னு சொல்கிறாங்கன்னா யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மேக் ப்ராம்ப்ட் டிசிஷன் அண்ட் டேக் ஸ்பீடி ஆக்ஷன். ப்ராம்ப்ட் டிசிஷன் அப்படின்னா என்னென்னா உடனே, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா உடனுக்குடியாகவே வந்து முடிவெடுக்கக்கூடியது, அதை தீவிரமாக வந்து செயல்படுத்துறது. அதுதான் மேக் ப்ராம்ப்ட் டிசிஷன், டேக் ஸ்பீடி ஆக்ஷன். அண்ட் தென் இதோட எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா லெஸ் தான். அண்ட் தென் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் ஈஸின்னு சொல்கிறாங்க. டு த கான்ஸ்டியூஷன் ஆர் ஈஸி. அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சம் சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும் கான்ஸ்டியூஷனில் அப்படின்னா ஈஸி டு சேஞ்ச் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதனோட முக்கியமான ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டோட இது என்னென்னா யூனிட்டி, அதே மாதிரி யூனிஃபார்மிட்டி ஆஃப் லா இருக்கும். அண்ட் தென் பாலிசிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால்டு யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட், ஃபெடரல் கவர்மெண்ட். ஃபெடரல் அப்படின்னா என்னென்னா கூட்டாட்சி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது யூனிட்ரி சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இது வந்து கூட்டாட்சி அரசாங்கம். ஓகேவா, ஃபெடரல் கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா பேஸ்ட் யூனிட்ரி அண்ட் ஃபெடரல். இது ரெண்டும் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரிலேஷன் பிட்வீன் த நேஷ்னல் அண்ட் த ரிலீஜியன் கவர்மெண்ட்ஸ். இதை எதை பேஸ் பண்ணியிருக்கு யூனிட்ரி அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ரிலேஷன் பிட்வீன் த நேஷ்னல் அண்ட் ரிலீஜியன் கவர்மெண்ட். இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா அண்ட் பிரேசில். The next important thing is reconciliation of local autonomy with national unity. That means அப்படின்னா என்னென்னா local autonomy with national unity அப்படின்னா தன்னாட்சி, அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வந்து உடனே தீர்வு காண்றது. ரீகான்சிலேஷன்னா சமரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வந்து ஒற்றுமையாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வித் நேஷ்னல் யூனிட்டியோட இது பண்ணுறது. தென் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். அண்ட் தென் இது எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ரைட்ஸ் டு பிக் ஸ்டேட்ஸ். பட் யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஸ்மால் கண்ட்ரீஸில் இது பண்ணாங்க. ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இட்ஸ் ரைஸ் இன் பிக் ஸ்டேட். இது வந்து பிக்கர் கண்ட்ரீஸ்க்கு தான் வந்து மோர் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுதுன்னா இட்ஸ் குட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ப்ராக்ரஸ். திஸ் இஸ் கால்ட் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்.
நெக்ஸ்ட் வாட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிட்ரி அண்ட் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். யூனிட்ரிக்கும் ஃபெடரலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிட்ரியில் வந்து ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட். யூனிட்ரியில் இருந்துன்னா ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் தென் ஃபெடரலில் டூ லெவல் ஆஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் யூனிட்ரியில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஃபெடரல் ஃபார்மில் டியூல் சிட்டிசன்ஷிப். அண்ட் தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் cannot operate independently. இது வந்து இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் பண்ணவே முடியாது. எந்த ஒரு சப் யூனிட்ஸுமே வந்து cannot operate independently. இன் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணும், ஆன்சரபிள் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இஸ் நோ டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். அதாவது எந்த ஒரு இதுவுமே அதிகாரமே இது பண்ண முடியாது. நோ டிவிஷன்ஸ் ஆஃப் பவர். பட் ஃபெடரல் ஃபார்மில் வந்து டிவிஷன்ஸ் ஆஃப் பவர் இஸ் acceptable. And then last thing is unitary form of government is centralization. Federal form of government is decentralization. This is the difference between unitary form of government and federal form of government. Next, presidential form of government. President வந்து is directly elected by the people. And then president is supreme. அவங்க வந்து ஒரு உயர்வான உச்ச கட்டத்தில் வச்சிருக்கக்கூடிய பதவியில் இருக்கிறவங்கள தான் president is supreme அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் தனித்து பிரித்து அவங்களோட அதிகாரத்தை வந்து செயல்படுத்துறது. இண்டிபெண்ட் பிரான்ச்சஸாக இருக்கும். அண்ட் தென் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், நம்மளோட கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். அண்ட் தென் இண்டிவிஜுவல் லீடர்ஷிப். அண்ட் தென் பிரசிடென்ட் வந்து இஸ் நாட் அக்கௌண்டபிள் டு ஆன்சர், இட்ஸ் நாட் அக்கௌண்டபிள் டு காங்கிரஸ். அப்படின்னா எந்த ஒரு ஆன்சரும் வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல தேவையில்லை. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா பிஎம், அதாவது பிரைம் மினிஸ்டர் இஸ் ஃபார்ம் த மெஜாரிட்டி பார்ட்டியை ஃபார்ம் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர். சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் இஸ் சுப்ரீம். இங்கே பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தில் இருக்கிறவங்க யாருன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் இஸ் சுப்ரீம். அண்ட் தென் ஆப்சன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பவர்ஸ், எதையுமே வந்து தனித்து நம்மளோட அதிகாரத்தை இது பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ் இருந்தாலும் வித் ஓவர்லாப்பிங் ஃபங்க்ஷன், அதாவது ஒன்றோட ஒன்று என்ன பண்ணுது டிபெண்ட் பண்ணி எதை பண்ணுறாங்கன்னா எல்லா இதையும் செயல்படுத்துகிறாங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். அண்ட் தென் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர். இது வந்து இண்டிவிஜுவல் லீடர்ஷிப்னு நம்ம பார்த்தோம் பிரசிடென்ஷியலில். பார்லிமெண்ட்ரியில் வந்து கலெக்டிவ் லீடர்ஷிப். அண்ட் தென் லாஸ்ட் திங் இஸ் கலெக்டிவ் அண்ட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு தனிநபரோட பொறுப்பு இதில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்னங்க